உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் எஸ்வி ராஜனின் மதிய வணக்கம். உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய சில தொந்தரவுகளுக்கு வீட்டிலேயே எப்படி எளிமையாக வைத்தியம் செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 2 நாட்களாக நீர் சுருக்கு, நீர்க்கடுப்பு, நீரெரிச்சலுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது ஒன்று மலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு, இந்த இரண்டில் எது வேண்டுமானாலும் இந்த உடல் உஷ்ணத்தினால் இந்த வெயில் நேரத்தில் நடக்கலாம். அப்படி வயிற்றுப்போக்கு என்பது முதலில் காலையில் எழுந்தவுடன் மலம் போய்விடும். அதன் பிறகு சாப்பிட்டவுடனோ அல்லது இடையிலோ 2 தடவை 3 தடவை மலம் கழிய ஆரம்பிக்கும். பிறகு அது வயிற்றோட்டமாக மாறும் என்பது நமக்கு தெரியும். தண்ணியாக போகும், ஒரு கெட்டி இல்லாமல் ஒரு மாதிரியாக தண்ணியாக அந்த மாதிரி வயிற்றுப்போக்கு ஏற்படும். அப்படி ஏற்பட்ட உடனேயே நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம், நாட்டு மருந்து கடைகளிலும் மளிகை கடையிலும் கிடைக்கக்கூடிய ஓம வாட்டரை வாங்கி முன்னெச்சரிக்கையாக வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும். வயிற்றுப்போக 4-5 தடவை போக ஆரம்பித்த உடனேயே ஒரு 30 முதல் 50 ml ஓம வாட்டரை குடித்துவிட்டு அமைதியாக வெயிலில் எங்கும் அலையாமல் அன்று ஒரு நாள் விடுமுறையாக வீட்டிலேயே இருக்க வேண்டும். அன்றைக்கு உப்பு, புளி, காரம் முதலியவைகளை சேர்க்கக்கூடாது. மோர் சாதம், நன்றாக மோர் சாதம் ஊற்றி நன்றாக பிசைந்து சாப்பிட்டு தொட்டுக்கொள்வதற்கு ஊறுகாயை லேசாக அப்படி தொட்டுக்கொள்ள வேண்டும். இரவிலும் அதேபோல் மோர் சாதம், ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டு விட்டு படுத்துவிட்டால் மறுநாள் அந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனை இல்லாமல் சரியாகிவிடும். இது என்னுடைய அனுபவ வைத்தியம். இதை அந்த மாதிரி ஏற்பட்டால் செய்து பார்த்து நலம் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.